ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு ரிவெஞ்ச் டிராமாவை தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்காகவும் அவங்க அண்ணன் மரண படுக்கையில இருக்கிறதால இதை எல்லாத்தையும் அவங்க குடும்பத்துக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியாது அவளுக்கு. அதனால அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காகவே ஒரு பெரிய குடும்பத்துல இவ போயிட்டு மாட்டிக்கிறா. அதுவும் அவங்க கடைசி பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணா. ஆனா அந்த இடத்துலதான் நம்ம ரூடு ஹீரோவும் இருக்கான். அவங்கிட்டயும் ஹீரோயின் மாட்டிக்கிறா. அதுலயும் அந்த குடும்பத்தோட மெயின் லேடி ரொம்ப மோசமான கொடூரமான கொலகாரி மாதிரி நடந்துக்குவாங்க. இவள ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சர் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எங்க குடும்பத்தை கொல்லணும்னு நினைச்சவங்க, எங்க அப்பா அம்மாவை சாவுக்கு காரணமா இருக்கிறவங்கள நான் பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு அத்தனை கொடுமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா. அது எதுக்காக, அப்படி என்ன அவ லைஃப்குள்ள நடந்துச்சு, யார் அவங்க ஃபேமிலியை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஹீரோயின் யார பழி வாங்க போறாங்கறதெல்லாம் இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை போட்டு ஒருத்தி ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. அந்த வேலைக்கார லேடி அவ பின்னாடி முதுகுலயே ஒரு கம்பியை வச்சு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கா. பக்கத்துலதான் அந்த மெயின் லேடி இருக்கா, அந்த பணக்கார மெயின் லேடி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உண்மையான ஐடென்டிட்டியை நீ வெளிப்படுத்திருப்ப. நீ இப்ப ஜென் குடும்பத்தோட பொண்ணாயிட்ட. ஆனா அப்படி இருந்தும் அந்த இடத்துக்கு எதுக்காக நீ போன? ஜென் குடும்பத்தோட பெண்களுக்கு அவங்களுடைய கற்பம் அவங்களுடைய நேர்மையும் தான் முக்கியம். அதுக்காக அவங்க உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே கொடூரமா, இதுக்கு மேல நீ அந்த இடத்துக்கு போனேன்னா உன் கைய கால உடைச்சு போட்டுருவன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறா, இது எல்லாமே என்னுடைய அண்ணனை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். இல்லன்னா நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் இருப்பேன்னு நினைக்கிறியா? என் குடும்பத்தையே கொல்லணும்னு நினைச்சவங்க யாரு? நான் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் போல இருக்கு. அப்ப அவ ஓடி போய் பார்க்க அவங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருமே விஷத்தால இறந்து போய் கிடக்குறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் ஒரு சைடு இறந்து போய் கிடக்க, அண்ணன் மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் வாயில இருந்தும் ரத்தமா வந்துகிட்டு இருக்க. இவ பார்த்தவளும் செமையா பயந்து போயிட்டு அண்ணனையும் பிடிச்சிட்டு, அண்ணா உனக்கு என்னாச்சு, இது என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப அண்ணாவா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு தூக்குறதுக்கு போக, இல்ல நான் உயிரோட இருக்க போறதுல செத்து போயிடுவேன், நீ பொழைச்சிக்கோ, ஆனா உன்னுடைய ஊரு பேரு எல்லாத்தையும் மாத்திக்கோ, உன்னுடைய ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு இங்க இருந்து வெளியே போயிடு, இந்த சிட்டில இருக்காது, எங்கேயாவது போயிடு, உயிரோட வாழுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு இருந்திருப்பான். அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படி கத்துறா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன்ட்டு செம்மையா கத்திக்கிட்டு இருக்கா. அண்ணனையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா போல. அந்த பணக்கார லேடியோட ஹெல்ப் மூலமா அவளும் நம்ம ஹீரோயின் அவன் முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த பயங்கரமான லேடி அவளுடைய சின்ன பிடிச்சிட்டு, நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பூ மாதிரி இருக்க, உன்னோட பேரு ஷியூ தானே, ஆனா நீ என்னோட மகளா இனிமேல் வரப்போற, அதனால உன்னோட நேம மாத்தி இன்னையில இருந்து நீ ஜியாங் வான்னு எங்க ஃபேமிலியில வாழ போற. உனக்கு என்ன, உன்னுடைய அண்ணனை தானே நான் காப்பாத்தணும், கண்டிப்பா அவனை காப்பாத்துறேன், அதுக்காக நீ என் ஃபேமிலியில வந்து எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணா நீ வாழணும்னு சொல்ல. அந்த பொண்ணும் அழுதுகிட்டே சிரிச்சுட்டு பாத்துக்கிட்டு இருந்திருப்பா. வேற வழியே இல்ல, அவங்க அண்ணனை எப்படியாவது உயிரோட கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த திட்டத்துக்கும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டே அந்த லேடிய பாத்துக்கிட்டு இருக்க. அவ கொடூரமா நடந்துக்கிறா. நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதனால இன்னைக்கு நைட்டே உன்னுடைய வெர்ஜினாலிட்டியை இழந்தாகணும், அதனால இன்னைக்கு நைட்டே என் மகனுக்கு நீ பொண்டாட்டி ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாத நீ நாளைக்கு திரும்பவும் இப்படியே வந்து என் முன்னாடி நின்னேன்னா உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ இடுப்பை பிடிச்சு செம்மையா கிள்ளி விட்டுட்டு போறா. எல்லா வழியுமே இவ பொறுத்துக்கிட்டு இருக்க. அந்த வேலைக்காரி இடுப்புல பின்னு வச்சு குத்திக்கிட்டு இருந்தாலே அவ என்ன பண்றான்னா ஷீயோட கைய போட்டு அவளுடைய ஷூ காலையிலே நல்லா வச்சு மிதிச்சு விட்டுறா. அதனால ஷீக்கும் வேற வழி இல்லாம கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஜியான் ஃபேமிலியோட 3வது பையனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்காக போக, அந்த இடத்துல சோஃபாவுல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க. இவளும் பின்னாடி இருந்த பார்த்தவளும், எனக்கு வேற வழியே இல்ல, என்னோட அண்ணனை நான் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளுடைய மேல் கோட்டை கலட்டிட்டு முன்னாடி அப்படியே கண்ணை மூடிட்டு போனவ அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னே தெரியாத அவங்களுக்கு கிஸ் பண்றா. அதுதான் நம்ம ஹீரோ. இவ அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, அவனும் பதிலுக்கு ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, நான் முதல்ல உனக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்குள்ளதான் அவளுக்கு தோணுது, இது வாய்ஸ் அந்த 3வது பையன் மாதிரி இல்லையே, செகண்ட் மாஸ்டர் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்க்க அங்க ஹீரோ இருக்கான். அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு விலகி உட்காந்துக்கிட்டு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க, ஹீரோவும் எனக்கு கொஞ்ச நாளாவே ஜியாங் கூட கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால அவனை பாக்குறதுக்காக வந்தேன், ஆனா அவன் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக போயிருப்பான்னு நினைக்கிறேன், ஆனா நான் தான் எதிர்பார்க்கவே இல்ல நீ இங்க வருவன்ட்டு அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிட்டு உன்னுடைய என்டர்டைன்மெண்ட்டை நான் கெடுத்துட்டேன் அப்படிங்க அவளுக்கு கோவம் வருது. அவளுக்கு அவன் கோட்டையும் எடுத்து கொடுத்துட்டு, முதல்ல இந்த கோட்டை எடுத்து மேல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறியா, இதை என் தம்பி மட்டும் பார்த்தானா அவன் மூஞ்சி கோணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஷீயும் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டே, இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே சரியான பைத்தியக்காரங்கள போல இருக்கு, இவன் ஏற்கனவே ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே, 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய பெட்டான ஒரு ராபிட்ட கொண்டு போட்டவன், அதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இறந்து போன ஃபியூனரல்ல சிரிச்சுக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே அந்த கோட்டையும் மேல இழுத்து போத்துக்கிட்டே, என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்தேன்னா அதனாலதான் தெரியாத உங்ககிட்ட கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் திரும்ப வந்த உடனே, நீங்க வந்தீங்கன்னு நான் சொல்றேன், நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்புங்கிற மாதிரி பேச அவன் ஷீ இழுத்து பிடிச்சுக்கிட்டு, என்னப்பா
பாவம், உன்னை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. நீ இங்க அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணு கூட நல்லா ஹாப்பியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் சமாளிச்சுக்கிட்டு, செகண்ட் மாஸ்டர், எங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, வீட்டுல ஒரு வைஃப், வெளியே நிறைய பொண்ணுங்கன்ட்டு அஃபேர் வச்சுக்கிறதுல உங்களுக்குள்ள சகஜம் தானே. ஆனா எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு திரும்ப வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும், நான் கொடுத்த கோட் எடுத்து மேல போட்டுக்கோ, நான் உன்னைய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க என் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி இருக்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு வர. அங்க இன்னொரு பொண்ணு கூட இவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை நம்ம ஷீயே பாக்குறதுக்காக விட்டுட்டு இங்க நின்னுட்டு, தம்பி என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேல உன் பாடு அவ பாடுங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அந்த தம்பிக்காரனோட இருக்கிற பொண்ணும், நீ உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இல்ல, நீ இன்னைக்கு என் கூட வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த கல்யாணம் ஒரு ஜஸ்ட் சர்டிபிகேட்டுக்காக தான், மத்தபடி அந்த பொண்ணு மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஷீக்கு தான் எதை பத்தியும் கவலை இல்ல இல்லையா. அவளுக்கு பழி வாங்கதான் இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்கா. அதனால இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க, ஹீரோவும் அவளை பிடிச்சிட்டு, நீ இப்ப சேடா இருக்க, எனக்கு அது நல்லாவே தெரியுதுங்க, நான் ஒன்னும் சேடா இல்லையே, நான் இந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆயிட்டேன், அவன் என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், நான் எதுக்காக சேட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப அவன் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த லேடி சொல்லி இருந்திருப்பா இல்லையா, நீ எப்படியாவது அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும்னு சொல்லி, அதை பத்தி எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான், யங் ஃபேமிலியில பிறந்த அத்தனை ஆம்பளைங்களுக்குமே எதை பத்தியுமே கவலை கிடையாது. ஆனா அந்த வீட்டு லேடிஸும் அப்படிதான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, ஹஸ்பண்ட பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, ரொம்பவே திமிரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த பொண்ணு என்ன நினைச்சாலும் தெரியல, அவனை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. ஷாக் ஆன ஹீரோவும், என்ன பண்றேன்னு கேக்குறதுக்கு, நீங்க இன்னைக்கு என்னோட ஸ்லிப் பண்றீங்களான்னு கேட்டுறா. அதனால அவளை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இது எல்லாமே வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் மைண்டுக்குள்ள வேற ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க. அவ திரும்பவும் அவனை ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. கழுத்தை போட்டு நெரிச்சிக்கிட்டு, உண்மையை சொல்லு, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கணும்னு நினைச்ச, உன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷீ இருந்துட்டு, செகண்ட் மாஸ்டர் எனக்காக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கும் நல்லாவே புரிஞ்சு போயிடுது. அதனால அவளை காருக்குள்ள தள்ளி விட்டுட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த லேடி தான் கால் பண்ணிருப்பா போல இருக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல நீங்க வரல, நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஆனா அந்த போனு ஹீரோ புடுங்கி தூக்கி போட்டுட்டு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறா. அந்த ஜியாங்க அங்க ஒரு கோட்டை எடுத்து வச்சுட்டு செம்மையா கோவத்தோட இருக்கான். அந்த கோட்டை ஹீரோவுக்காக கொடுத்தான் இல்லையா, அந்த கோட்டை அங்கேயே விட வந்திருப்பா போல இருக்கு. இவ்வளவு பார்த்த உடனே அவளுடைய மூஞ்சிலேயே அந்த கோட்டை விசிறி அடிச்சுட்டு, இந்த கோட் எப்படி வந்துச்சு, இது ஒரு ஆம்பளையோட கோட்டாச்சு, இது எப்படி இங்க வந்துச்சு, அப்பனா நீ சீக்ரெட் அஃபேர்ல இருக்கியா, சீக்ரெட்டா யாராவது கூட்டிட்டு வந்தியா, யார் அதுன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அதை மேல போட்டுட்டு இருக்கிறதுக்காக கோட்டை கொடுத்திருப்பான். அவ அதை மறந்து விட்டுட்டு வந்திருப்பா போல இருக்கு. இவன் சம கோவத்துல கத்திட்டு அவளை ஓங்கி பலார்னு அரைஞ்சிடறான். கூட அந்த அஃபேரையும் கூட்டிட்டு தான் சுத்திட்டு இருப்பான் போல இருக்கு. அவளும் பக்கத்துல வந்துட்டு, உங்ககிட்ட ரொம்ப நல்ல விளையாட்டம் பேசுறா, நீ எதுக்கு கோவப்படாத, நான் உங்ககிட்ட பேசுறேன், சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, அந்த மாதிரி எல்லாம் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டாங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க ஷீக்கு இதை எல்லாத்தையுமே என்னுடைய அண்ணனுக்காக தான் நான் இவ்வளவு கொடுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லன்னா இவனுங்களை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ட்டு கோவத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே சிரிச்சபடியே, ஜியாங் ஃபேமிலினாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, நீங்க தான் என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், அப்படி இருக்கக்குள்ள நான் எப்படி வேற ஒருத்தனுடைய அஃபேர் வச்சுக்க முடியும், நான் இன்னைக்குதான் இங்கேயே வந்தேன், எனக்கு எப்படி தெரியும் இந்த கோட் யாருதுன்ட்டு, ஒருவேளை உங்க ஃப்ரெண்டோட கூட இருக்கலாம் இல்லையா, என்ன கேட்டா எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அங்க ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தவனே ஷீ செமையா பயந்து போய் நிக்க, நான் தப்பான நேரத்துல வந்துட்டனோ அப்படின்ட்டு கேட்க, அவன் பயந்து போயிட்டு செகண்ட் பிரதர்ன்ட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீக்கு இவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பயந்துட்டு நின்னுட்டு இருக்க. அதை ஹீரோவும் நல்லா பாக்குறான். இல்ல என்னோட நேம் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு, நான் வெளியே நின்னுட்டு இருந்தேன்னா அப்ப வெளியே வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நான் உள்ள வந்தேன், நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு வேலையை கொடுத்திருந்தேன், அந்த வேலையை நீ இப்ப வரைக்கும் செய்யல, அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு மிரட்டுற மாதிரி கேட்க, அவனுக்கு சமயா பயமா இருக்கு, நடுங்கி போய் நின்னுட்டு இருக்கான். இல்லன்னா அப்படின்னுகிட்டே, நீ உயிரோட இருக்கணுமா இல்லையா, அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, வேலையில எப்பவுமே கண்ணா இருக்கணும், ஆனா நீ என்ன பண்ற, வேலையை செய்யறதை விட்டுட்டு மத்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு செம்மையா திட்டிட்டு இருக்க. அவனும் பயந்து போயிட்டு, மன்னிச்சிருங்க, நான் இப்பயே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கனான்ட்டு உள்ள போக, இவனும் பின்னாடியே போக பார்க்க, அப்ப அந்த கோட்டை எடுத்து வச்சுட்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்ட்டு அந்த பொண்ணும் ஷீயும் அங்க இருந்து கிளம்ப போக, அப்ப ஹீரோ வழி மறைச்சிட்டு, என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு உனக்கும் என்னுடைய பிரதருக்கும் என்கேஜ்மெண்ட் எனக்கு தெரியும், ஆனா இப்ப வேலை முக்கியம் இல்லையா, அதனாலதான் நான் இந்த டைம்ல வந்துட்டேன், ரெண்டு பேத்துக்கு இடையில வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துலதான் இந்த ஜியாங்கோட அஃபேரோ உட்காந்துருக்கா. அவளும் பயந்து உட்காந்துருக்கா. ஷீயும் பயந்துகிட்டே, நான் கிளம்பிடுறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த ஜியாங் வந்து அவன் அஃபேர் கூட பேசிக்கிட்டு இருக்க. அவ உன்னுடைய அண்ணன் ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறான், கொடூரமா இருக்கான், அவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, அவன் கொஞ்சம் ஈவல் தான், அவனை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இரு நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போக, இந்த பொண்ணு என்ன பண்றான்னா யாருக்கோ கால் பண்ணி ஹீரோவை வாட்ச் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷீயும் ஹீரோவுக்காக ஒரு கோட்டையும் வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அதை வாங்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க. முன்னாடி ஹீரோ அவனுடைய கார்ல வந்துகிட்டு இருக்கான். இவளையும் பாத்துறான். இவ கவனிக்காம வந்துகிட்டு இருக்க. கார்ல வந்துகிட்டு
வந்துகிட்டு இருக்கிற ஹீரோவும் அவளை இடிக்கிற மாதிரி காரை கொண்டு வந்து முன்னாடி விட செம்மையா பயந்து போயிடுறா. அவனை பார்த்த உடனே இன்னும் பயந்து போயிட்டு இவன் கிட்டயே நம்ம நிக்கணும், நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலான்ட்டு அங்க இருந்து ஓடி போக பாக்க ஹீரோவும் அங்க இருந்து சத்தம் கொடுக்குறான், ஒழுங்கா நில்லுன்னு சொல்லி சத்தம் கொடுக்க பயந்து போயிட்டு இவள நின்னுட்டு மனசுல தைரியத்தை கொண்டு வந்துட்டு இவங்கிட்ட எப்படியாவது பேசிட்டு இதை கொடுத்துட்டு ஓடி போயிடணும்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்துட்டு, செகண்ட் மாஸ்டர் இந்த கோட் உங்களுக்காக தான், அந்த கோட் வீணாயிடுச்சு இல்லையா, அதுக்காக தான் இதை உங்களுக்காக வாங்கிட்டு வந்துன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போக பாக்க டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறான். எதுக்காக என்னை பார்த்த உடனே ஓடி போகிறதுக்கு பாக்குறேன்னு கேக்குறதுக்கு இவளும் சிரிச்சுக்கிட்டே, யாரும் ஓடி போக பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு, இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அங்க இருந்து போகலான்னு பாக்குறா. நான் விட மாட்டேங்கிறான். நீ இன்னைக்கு என்னோட வீட்லயே இருன்னு சொல்லி கேக்குறதுக்கு அவ பிடிச்சு தட்டி விட்டுட்டு, செகண்ட் மாஸ்டர் நான் ஜியாங்கோட ஃபியான்சி, நீங்க இந்த மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டீங்கன்னா வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா, பெரிய பிரச்சனை ஆயிடும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஹீரோ இவகிட்ட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். பதிலுக்கு ஷீயும் நல்லாவே இவங்கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு, நான் சீக்கிரமாவே இங்க இருந்து போகலன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும், அதனால என்னை கூட்டிட்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, என்னை நீ டிரைவரா யூஸ் பண்ணிக்க பாக்குறியான்னு கேக்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்ல, ஆனா நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும்னு கேட்க ஹீரோவும் ஓகே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் விடுறான். ஆனா காலையில 8 மணி ஆயிடுதா, அதனால திரும்பவும் அந்த டெவில் லேடி சீயை போட்டு சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா. செம்ம அடி அடிச்சுக்கிட்டு, நான் உன்னை என்ன சொன்னேன், சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொன்னா இல்லையா, ஆனா 8 மணி வரைக்கும் நீ வீட்டுக்கே வரல, அங்கேயே இருந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், அப்பனா என்னை பார்த்து உனக்கு பயமே இல்ல தானே, அதனால தானே இவ்வளவு லேட்டா வந்திருக்க, இன்னைக்கு உன் காலை உடைக்கிறனா இல்லையான்னு பாருட்டு போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நாளுங்கிறதால உன்னை நான் சும்மா விடுறேன், அப்படி இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷீக்கும் நம்ம தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோமோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த டெவில் லேடியும் இன்னைக்கு நீ மதியம் வரைக்குமே வெளியே முட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிடுறா. அதுலதான் நாளைக்கு ஃபேமிலி டின்னர் வேற இருக்குது, அதுல எல்லாருமே கலந்து ஆகணும், நீயும் வந்தாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாத அந்த பொண்ணும் வழியோட சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்க. அவங்களாம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தனியா இருக்கிற ஷீயும் இது எல்லாத்தையும் எங்க அண்ணனுக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், என் அண்ணன் எப்ப கண்ணை முழிக்கிறானோ அதுக்கப்புறம் உங்களை யாருமே விட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு கோவத்தோட மண்டி போட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் டின்னருக்கு எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்துருக்காங்க. அந்த அஃபேரும் வந்திருக்கா. அந்த ஜியாங் வந்தவனும் அந்த அஃபேருக்கு தான் கிஸ் பண்ணிட்டு, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துலதான் உட்காடுறான். அந்த இடத்துல ஒரு பெரியவரும் இருக்காரு, கால் உடைஞ்ச அண்ணனும் இருப்பான் போல இருக்கு. அந்த தாத்தா ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காரு, சரியான ஈவலா இருக்கான், இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வந்து சேரலையேன்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோவும் உள்ள என்ட்ரி ஆகுறான். தாத்தா வந்ததும் வராததுமா என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்களான்ட்டு உள்ள வர, எனக்கு தெரியாத என்ன என்னுடைய பிரதருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஷீ பக்கத்து பேசிக்கிட்டு இருக்க. அந்த தாத்தாவுக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இங்க 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்க, ஏன் எனக்கு தெரியாது, ஏற்கனவே நாங்க 2 பேருமே தெரிஞ்சவங்க தானே, அந்த என்கேஜ்மெண்ட் நைட் அன்னைக்கே தான் அவங்கள நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீக்கா செம்மைய பயமா இருக்கு, இவன் கிட்ட சீக்கிரட்டா இருக்க சொன்னா எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவான் போல இருக்கே, என்ன நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்க. அந்த ஜியாங்கும், அப்பனா நீ எனக்கு தெரியாம என்னுடைய செகண்ட் பிரதரை மீட் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு சந்தேகத்தோட கேட்க, ஷீயும் எனக்கு அவனும் அப்படிலாம் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறா. ஹீரோவும் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்க. இவ பயந்து போயிட்டு அப்படியே பேச்ச மாத்திக்கிட்டு, ஆமா அன்னைக்கு ஜியாங்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நைட் இல்லையா, அன்னைக்குதான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு மாட்டி விடுற மாதிரியே பேசுறான், இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு தேவையா, அவ ஹஸ்பண்டுக்கு தெரியாம இன்னொரு ஆள சீக்கிரட்டா மீட் பண்ணி பேசிருக்காங்கறா அப்படின்ட்டு மாட்டி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அந்த தாத்தாவும் கோவம் ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு திமிரு, தேவையில்லாததெல்லாம் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நம்மளுடைய ஃபேமிலி டின்னர் தானே, நீ எப்பவுமே வரமாட்டே, நீ எதுக்காக இப்ப வந்தன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவுக்கு அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்கள யாருமே அவ்வளவா பிடிக்காது போல இருக்கு, அதனால நம்ம வளர்க்குற நாயே நம்மள கடிச்சிச்சுன்னா நம்ம அதை சும்மா விடலாமா, ஆனா அதனாலதான் அதோடைய காலை உடைச்சி வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க அண்ணன் உட்காந்துருக்கான். அவங்கிட்டயும் நான் சொல்றது கரெக்ட் தானே கேக்குறான். அவனுக்கு ஏற்கனவே கால் உடைஞ்சு போயிருக்கு, அதுக்கு காரணமும் இவன் தான் போல இருக்குது. அவனும் செம கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க, எவ்வளவு மோசமா பேசுறான்னு சொல்லிட்டு அப்புறம் சிஸ்டர் இல்ல என்னைய உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு ஷீ கிட்ட கேட்க, அந்த பொண்ணுக்கு செம்ம பயமா இருக்கு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பயந்து போயிட்டு உட்காந்துருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெட்டா வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு ராபிட்ட கொண்டு போட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே சந்தேகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த ஜியாங்கோட அஃபேர் தான் ஒரு மாதிரி சந்தேகமா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி இதுக்கு மேல நான் இங்க இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடான். அதுவும் நீங்க மெதுவா சாப்பிட்டுங்க, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அண்ணங்கிட்டையும், நீ அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டல்ல அதனாலதான் இன்னைக்கு வீல் சேர்ல இருக்க, இல்லன்னா என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போக அவனுக்கு செம்ம கோவமா இருக்கு. அவங்க அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நீயும் வந்துட்டு கை கழுவுற மாதிரியே, நான் அன்னைக்கு சீக்கிரட்டா இதெல்லாம் வச்சுக்கணும்னு சொன்னால, எதுக்காக இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க, அன்னைக்கே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கல்ல யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறமும் ஏன் இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஏன்னா நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன் என்னுடைய தம்பிக்கு நீ சரியா இருப்பியா இல்லையான்ட்டு, ஆனா நான் உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்னு சொல்ல இந்த பொண்ணு செமையா பயந்து போயிட்டு அவனை
ஷாக் ஆயிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. நீ இப்பதான் என்னை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்கிறேன். நீ என்னை யூஸ் பண்ணி ஒரு விளையாட்டு விளையாடணும்னு பார்த்த. ஆனா நான் தான் இப்ப ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி புகை தள்ளி விட்டுடுறா. அப்பயும் அவன் விடாம என்னோட ரேபிட்ட என் கையாலேயே நானே தான் கொன்னேன். அந்த மாதிரி தான் நீயும் என் கையால 5 நிமிஷத்துல உன்னை நெரிச்சே கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறான். அந்த பொண்ணு செம்மையா பயந்து போயிட்டு இரும்பிக்கிட்டு இருக்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணோட தலையை தடவி கொடுத்துக்கிட்டு என்கிட்ட பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறான். அப்ப அவங்க ஃபேமிலியை நினைச்சு அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எங்க அண்ணன் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நீ நல்லபடியா வாழணும், அதனால உன்னோட பேரு உன்னோட ஐடென்டி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணு தான் கேட்காம இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. எங்க அண்ணன் உயிர் பொழைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் பொழைச்சதுக்கு அப்புறம் உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்ட்டு இவ எல்லார் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்ததா அவளுடைய ரூம்க்கும் போயிட்டு அந்த ஈவில் லேடி அடிச்சிருப்பா இல்லையா, சாட்டையால செம்மாடி அடிச்சிருந்திருப்பா. அதுக்கெல்லாம் மருந்து போடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் எடுத்து வச்சுட்டு அவளுடைய ஃப்ராக்கை கழட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ கத்தியால குத்துப்பட்டு ஓடி விழுந்துட்டு இருக்கான். வயித்துல அடிபட்டிருக்கு. அதோடய ஓடி வர இதை பார்த்தா ஹீரோயினும் செம்ம பயந்து போக, ஏய் சத்தம் கொடுத்த உன்னை நான் கொன்னு போட்டுருவேன், ஒழுங்கா வாய மூடு, எதுவும் பேசக்கூடாது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, எனக்கு ட்ரீட் பண்ணுன்னு சொல்ல அந்த சமயத்துல இவனை தேடி ஆட்கள் வர வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவனும் அடிபட்டது தாங்க முடியாதா அதே இடத்துல உட்காந்துட்டு சீக்கிரமா வா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஷீக்கு அவன் செத்துட்டான் என்ன, இவன் நம்மளதான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானே, இவன் செத்துட்டா என்னங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னை சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியால செத்துற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஷீயே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் உடச்சு விட்டுட்டு இருக்க. அப்பயும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க, இவ்வளவு அடிபட்டிருக்கு வலிக்குது, அப்பயும் வாய மூட மாட்டல்ல அப்படின்ட்டு திட்டி விட்டுக்கிட்டே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னை பார்த்து பயமே இல்லையா, என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு ஷீயும் ஆமா ஆமா உன் மேல ரொம்ப தான் பயம், நீ இதுக்கு முன்னாடியே சாக வேண்டியவன் தான், இதோட 2வது டைம் அப்படின்ட்டு அவளை பாத்துக்கிட்டு இருக்க. அவளும் அந்த அடிப்பட்டதுக்கெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு மருந்து போட்டுக்கிட்டே இருக்க. அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. குழந்தை பிள்ளையிலேயே எங்க அம்மாவே இவனை போட்டு செம்மையா அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காத அடி அடின்னு அடிக்க அவனும் வலி தாங்க முடியாது கத்திக்கிட்டு இருக்க. அப்பயும் அந்த சாட்டையெல்லாம் கீழே போட்டுட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான் என்னோட தப்பு தானே ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட போனா அவங்க அப்பாவும் எட்டி உதைச்சு அடிச்சு உன்னையெல்லாம் இங்க சேர்த்ததே தப்பு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா கிட்ட போனா அவரு ரொம்ப நல்லபடியாவே பேசுற மாதிரி, உன்னை உங்க அம்மா அடிச்சாங்களா, உங்க அப்பா அடிச்சானா, எங்க காட்டு, உன்னுடைய ஷர்ட்டை கழட்டி காட்டுன்னு காட்ட சொல்லிட்டு அங்க எல்லாம் அடிப்பட்ட காயமா இருக்கு. அதுலயே இந்த தாத்தாவும் ஒரு சாட்டை எடுத்து இன்னமும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குழந்தை பிள்ளைய எத்தனை பேர் தான் அடிப்பாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு அடிச்சுட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி அடிச்சு உன்னை ஸ்ட்ராங் ஆக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.